வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்டாக தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னே ஜிடிஎஸ் ஜாபுக்கான ரிசல்ட்டு எப்போ வரும்னு நிறைய பேர் இதுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கோசம் வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் மேபி டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்துடும். ஏன் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டாக ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேபி நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அந்த ரிசல்ட் எப்படி வரும், எது அடிப்படையில் மார்க்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சேனலில் போன வாரம் வீடியோவாக பண்ணியிருக்கோம். அதை இன்னும் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். போஸ்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் முகவர்ன்ற கேட்டகரியில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 50 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமுமே கிடையாதுனோ நேரடி பணி நியமனம் மூலிமா தான் உங்களை இந்த வேலைக்கு எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th டிசம்பர் அன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுனோ தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ இதோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கோட்டை அஞ்சலக கண்காணிப்பாளர்கிட்ட இருந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு முகவரோட கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு மினிமம் 10th படிச்சிருக்கணும். இந்த ஜாபுக்கு விருப்பம் உள்ளவர்கள் டிசம்பர் 9th அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இன்டர்வியூக்கு கலந்துக்கணும்னு இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்ட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. லைக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 1, பேன் கார்டு ஜெராக்ஸ் 1, அண்ட் தென் லாஸ்ட்டாக 10th பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் 1 எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸாக கிளியர் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அதை ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.